அரேஞ்ச்மெண்ட் கொஸ்டின். இது IBPS கிளர்க்கு ப்ரிலிம்ஸில் 2025ல கேட்ட கொஸ்டின். இதில் வந்து நமக்கு இந்த பசில் மாதிரி இருக்கும். இதை எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். Read the information carefully and answer the related question. So 8 boxes are placed one above another in a stack, but not in the same order as given. ஸோ அவங்க கொடுத்துருக்குற ஆர்டரில் இல்லை, பாக்ஸ் வந்து ஒன்று மேலே ஒன்று, ஸ்டாக்னா ஒன்று மேலே ஒன்று அப்படின்னு அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. இப்போ நமக்கு இங்கேருந்து இங்கே இது எப்படி எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு அப்படின்னு கண்டிஷன் இருக்கு. 3 boxes are placed between box W and box R. ஸோ முதல்ல நான் இந்த 8 பாக்ஸஸ்க்கு இங்கே 1 2 3 4 5 6 7 8 பாக்ஸஸ் நம்ம வரைஞ்சாச்சு. 3 boxes are placed between box W and box R அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இப்போ பாக்ஸ் W and R நான் எப்படி மார்க் பண்ண போறேன் அப்படின்னா, பாக்ஸ் W அதுக்கு நடுவில் 3 பாக்ஸ் இருக்கு. ஸோ பாக்ஸ் R. இது கேஸ் 1. இல்லைனா இப்படியும் இருக்கலாம்ல, நமக்கு இன்னொரு கேஸ் வந்து கீழே W மேலே ஆரும் இருக்கலாம். ஏன்னா அது எங்கே மேலே இருக்கா கீழே இருக்கான்னு நமக்கு தெரியல. அதனால 2 கேஸாக வரைஞ்சிக்கிறோம். நெக்ஸ்ட் கண்டிஷன் பாருங்க. பாக்ஸ் T இஸ் பிளேஸ்ட் 2 boxes above R. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸில் R இருந்துச்சு அப்படின்னா என்னோட பாக்ஸ் T எங்கே இருக்கும்னா above 2 boxes அப்படின்றது இங்கே T. அதுவே செகண்ட் கேஸில் இருக்கிற ஆரா இருந்தா என்னோட T எங்கே வரும்னா இங்கே வந்திருக்கும் நமக்கு. ஸோ 2 கேஸும் தனித்தனியாக மார்க் பண்ணிடாச்சு. நெக்ஸ்ட் பாக்ஸ் P இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் பிலோ பாக்ஸ் T. ஸோ ஜஸ்ட் பிலோ பாக்ஸ் Tல பாக்ஸ் Pயை பிளேஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 கேஸ்லேயும் ஃபில் பண்ணிட்டேன். பட் above பாக்ஸ் W. above பாக்ஸ் W அப்படின்னா ஃபர்ஸ்ட் கேஸில் என்னோட பாக்ஸ் Wன்றது மேலே இருக்கு, அதுக்கு கீழே தான் P இருக்கு. அப்போ இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் என்னவாயிடுது, எனக்கு ஃபெயில் ஆயிடுது. ஸோ இப்போ முதல்ல வரையும் போது நான் 2 கேஸ் எடுத்துக்கிட்டேன். இப்போ செகண்ட் கேஸ் எனக்கு எப்படி சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா, திருப்பி படிங்க. பாக்ஸ் P இஸ் பிளேஸ்ட் ஜஸ்ட் பிலோ பாக்ஸ் T. Tக்கு கீழே பாக்ஸ் P இருக்கு. பட் above பாக்ஸ் W. Wக்கு மேலே கரெக்டாக இருக்கு. அடுத்தது 2 boxes are placed between box P and V. ஸோ Pக்கும் Vக்கும் நடுவில் 2 பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்க. இப்போ மொத்தமே 8 பாக்ஸ் தான். ஸோ மேலே போக முடியாது, கீழே தான் வரணும். 2 பாக்ஸ் பிளேஸ் பண்ணியிருப்பாங்கன்னா இங்கே வந்தால் தான் Pக்கும் Vக்கும் நடுவில் 2 பாக்ஸஸ் இருக்கு அப்படின்னு பார்க்க முடியும். நெக்ஸ்ட் பாக்ஸ் S இஸ் பிளேஸ்ட் 3 boxes below V. ஸோ பிலோ வியில் 3rd பாக்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க S. ஸோ அப்போ S இங்கே வந்துடும். பாக்ஸ் Q இஸ் பிளேஸ்ட் adjacent to பாக்ஸ் W. பாக்ஸ் Wக்கு ஏற்கனவே ஒரு adjacent இருக்கு, அப்போ இன்னொன்று தான் இல்லை, அந்த இடத்துல நமக்கு Q வரும். இப்போ மீதி இல்லாதது U. இந்த ஃபர்ஸ்ட் கேஸ் நமக்கு ஏற்கனவே ஃபெயில் ஆயிருந்தது. இந்த செகண்ட் கேஸ் 8 பாக்ஸஸ் இருக்கா பாருங்க. 2 4 6 8 பாக்ஸஸும் இருக்கு. இப்போ கொஸ்டினுக்கு போடலாமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, how many boxes are placed below U. Uக்கு கீழே எத்தனை பாக்ஸ் இருக்கு? 4 பாக்ஸஸ் இருக்கு. which box is placed just above box Q. just above box Qனா ஒன்று தான் இருக்கு. ஸோ பாக்ஸ் V. ஸோ இந்த பாக்ஸ் V அப்படின்றது இந்த லாஸ்ட் ஆப்ஷன். ஸோ பாக்ஸ் V. Third question, which of the following are correct? ஸோ ஒரு கண்டிஷனாக பார்ப்போம். 2 boxes are placed between Q and S. Q and Sக்கு நடுவில் 2 பாக்ஸ் இருக்கா? இல்லை. ஸோ அது ஃபால்ஸ். பாக்ஸ் R is placed adjacent to box U. ஸோ R U adjacentல தான் இருக்கு, இது ரெண்டும் கிட்ட கிட்ட தான் இருக்கு. அண்ட் நெக்ஸ்ட் பாக்ஸ் T is டாப் மோஸ்ட் பொசிஷன். எஸ், T வந்து டாப் மோஸ்ட் பொசிஷன் தான். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் மட்டும்தான் தப்பு, மற்ற ரெண்டும் கரெக்ட். அப்போ இதுக்கான ஆன்சர் D. only 2 and 3 are correct. ஓகே, கொஸ்டின் நம்பர் 4 என்ன கொடுத்துருக்காங்க, if all the boxes are placed alphabetically from top to bottom, then how many box
will remain same on their position. ஸோ மேலேருந்து கீழே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதுனா எது அதே பொசிஷனில் இருக்குன்னு கேட்குறாங்க. ஸோ நம்ம இப்போ நேராக ஆல்ஃபபெட்டிக்கலில் எழுதுகிறோம். P, Q, R, S, T, U, V, W. இதில் எது நமக்கு சேஞ்ச் ஆகாமல் இருக்குது அப்படின்னா இந்த R மட்டும்தான் பொசிஷன் மாறாமல் இருக்குது. ஸோ ஆன்சர் R. இங்கே வந்து எத்தனைன்னு கேட்டதுனால ஆன்சர் 1. நெக்ஸ்ட், விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ்ட் 5 boxes below T? ஸோ பிலோ டீயில் ஓகே இந்த பிளாக் கலரில் இருக்கிறது தான் இப்போ நம்ம பார்க்கணும். ஸோ பிலோ டீயில் 5 பாக்ஸஸ்னால் 1, 2, 3, 4, 5. 5th பாக்ஸ் வந்து Q. ஸோ என்னோட ஆன்சர் பாக்ஸ் Q.